வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டேனியல் கிரேகோட ஜேம்ஸ் பாண்ட் சீரீஸ்ல 5வது மற்றும் கடைசி படமா ரிலீஸ் பண்ணப்பட்ட நோ டைம் டுடே அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள படங்களோட கண்டினியூவேஷன் தான் இந்த படம். அதெல்லாம் பார்க்காம டைரக்டா அந்த படத்துக்கு வந்திருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயோ அல்லது ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்க லிங்கையோ கிளிக் பண்ணி அந்த படங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வாங்க. அந்த படங்கள் பார்த்தாதான் இந்த படம் புரியும். சரி, இப்போ வாங்க இந்த படத்தோட கதையை ஆரம்பிச்சிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல பனி பிரதேசம் மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே ஒரு வீட்டுல சரியான குடிபோதையில ஒரு அம்மா அப்படி குடிச்சுக்கிட்டே சரக்க கீழே ஊத்திருது. அவங்களோட குட்டி பொண்ணும் அதை தொடச்சுக்கிட்டு இருக்க. இப்ப ஜன்னல்ல ஏதோ ஒரு நிழல் வந்து போற மாதிரி இருக்கு. என்னடா அதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் பாக்குறா. முகமூடி போட்டுட்டு எவனோ பேய் மாதிரி திடீர்னு வந்து நிக்கிறான். அதை பார்த்துட்டு அவளும் அவங்க அம்மாவை எழுப்ப அவங்க இருக்கிற போதைக்கு எந்திரிக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் இவளும் தெரிச்சடிச்சு ஓடி அவங்க வீட்டுல இருந்த ஒரு ரகசிய ரூமோட கதவை திறக்கலான்னு பார்த்தா அது திறக்க மாட்டேங்குது. அதுக்குள்ளாட்டியுமே அந்த முகமூடி போட்டவன் வீட்டுக்குள்ள வந்து சுட ஆரம்பிச்சிடறான். இவளும் மாடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்படியே அந்த முகமூடிக்காரன் இவளோட அம்மா கிட்ட வந்து உன்னோட புருஷன் எங்கன்னு கேட்கறான். அதுக்கு அவங்களும் அவர் என்னை விட்டுட்டு எப்பயோ போயிட்டாரு, நாங்க 2 பேரும் ஒன்னா இல்ல அப்படின்னு சொல்லும்போது, உன் புருஷன் நான் சின்ன வயசுல இருக்கும்போது என் குடும்பத்துல உள்ள எல்லாரையும் கொன்னான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்கள சுட்டு தள்ளிடுறான். அப்படியே அந்த பொண்ணை தேடி அவன் மாடிக்கும் வரான். ஆனா இவன் அவளை சுடுறதுக்கு முன்னாடி இவகிட்ட இருந்த ஒரு கண்ணை வச்சு இவன் சுட்டுறான். அப்படியே கிட்டக்கே வந்து பார்த்தா இவனும் செத்த போன மாதிரி கிடக்குறான். ஓகே, செத்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இவனை வெளியே எடுத்துட்டு வந்து போடலான்னு அப்படி இவனை இழுத்துட்டு வரான். ஆனா அந்த பயப்புல சாவல. வெளியில வந்தோடனே மூச்சை பிடிச்சிட்டு எந்திரிச்சிடறான். அவளும் அதை பார்த்துட்டு தெரிச்சடிச்சுட்டு ஓட அவனும் பின்னாடியே வரான். ஆனா அவ ஓடுற அந்த ஐஸ் அப்படிங்கிறது ரொம்பவே மெல்லிசா இருக்கு. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் கிராக் விழுந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல உடைஞ்சு அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். விழுந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியல. வெளியில வரதுக்கு அவ முண்டி எப்படியோ நீந்த ட்ரை பண்ணும்போது நகர்ந்து இன்னொரு பக்கத்துக்கு வந்துடுறா. ஆனா அங்கே ஐஸ் மூடி இருக்கு. உள்பகுதியில இருந்து உடைக்க முடியாது. இப்ப அந்த முகமூடிக்காரனோ அவ பக்கத்துல வந்துடுறான். வந்தவன் இவளை சுட்டு கொன்றுவான்னு பார்த்தா இவன் துப்பாக்கியால சுத்தி உள்ள ஐஸை உடைச்சு கை கொடுத்து அவளை காப்பாத்தி மேல தூக்குறான். அங்க இருந்து அப்படியே ஒரு டிரான்சிஷன் கட் வந்து தண்ணிக்குள்ள இருந்து இப்போ மேடலின் தான் எந்திரிக்கிறான். அதாவது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த கதை அப்படிங்கிறது மேடலினுக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு பிளாஷ்பேக் தான். அந்த ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் அவளால மறக்கவே முடிஞ்சிருக்காது. போன படத்துல கூட நம்ம பாண்ட் கிட்ட ஒரு இடத்துல சொல்லியிருப்பா. இப்ப ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட அந்த விஷயம் தான் இவளுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டு இவ ஒரு மாதிரியே இருக்க நம்ம பாண்டும் அதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க இல்ல ஒண்ணும் இல்ல வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கார்ல கிளம்புறாங்க. போன படத்துல மேட்லினோட சேர்ந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்றதுக்காக பாண்ட் அவரோட வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிருப்பாரு. அப்படியே ரிட்டையர் ஆன கையோட மேட்லின் இங்க அவரை இத்தாலியில ஒரு வெக்கேஷனுக்காக கூட்டு வந்திருப்பாங்க. அப்படியே 2 பேரும் ஒரு ஹோட்டலை புக் பண்ணி அங்க ஜாலியா அவங்களோட டயத்தை ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப பாண்டும் அவகிட்ட இன்னைக்கு நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தியே என்ன அது அப்படின்னு கேக்குறாரு. பாண்டு எந்த அளவுக்கு தெளிவான ஆளா இருக்காரு பாருங்க. அவன் மூஞ்சிய வச்சு அவன் யோசிக்கிறது சாதாரண விஷயமா இல்ல சீரியஸான விஷயமா அப்படின்னு ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கு அவளும் அதை பத்தி நான் சொல்லணும்னா நீங்க வெஸ்பரை பத்தி எனக்கு சொல்லுங்கன்னு கேக்குறான். என்னது அவளெல்லாம் நான் எப்பயே மறந்துட்டேன். நம்ம பாண்டும் சொல்ல போய் சொல்லாதீங்க பாண்ட், உங்களுக்கு கஷ்டமாவே இருந்தாலும் நீங்க அவளை மறந்துதான் ஆகணும். அப்பதான் நம்ம 2 பேரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்ல, அப்ப நான் அவளை மறந்துட்டா நீ என்ன அப்ப யோசிச்சங்கிறத சொல்லுவ அப்படிதானே அப்படின்னு அவரும் கேட்க, அது மட்டும் இல்ல என்னோட எல்லா ரகசியங்களையும் சொல்றேன்னு அவளும் சொல்லிக்கிட்டு ஒரு பேப்பர்ல பிரெஞ்சுல முகமூடிக்காரன்னு எழுதுறான். அப்படியே அந்த பேப்பரை பால்கனிக்கு எடுத்துட்டு போய் கொளுத்தி விட்டு கீழே தூக்கி போடுறான். அதாவது சைக்காலஜில நம்ம ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், அந்த சிந்தனையை நிறுத்தவே முடியல அப்படின்னா அதை ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பேப்பரை கசக்கி தூக்கி போட சொல்லுவாங்க, இல்லாட்டி எரிக்க சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இப்ப இவ செஞ்சிருக்கா. அப்படியே காலையிலயும் ஆகுது. நம்ம பாண்டு கோட் சூட்லாம் போட்டு எங்கேயோ புறப்படுறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காரு. எங்க அப்படின்னா இங்க இத்தாலியில தான் வெஸ்பரோட கல்லறை இருக்கும். அங்கே போறதுக்காக தான். அதை ஒரே ஒரு வாட்டி கடைசியா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவளை நான் சுத்தமா மறந்துடுவேன் அப்படின்னு மேட்லின்ட்ட சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அங்க அப்படியே அவளோட கல்லறைக்கு போய் அங்க அவளோட போட்டோவை பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாரு. அதாவது முதல் காதலை மறக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. பாண்டுக்கும் அதே மாதிரி தான். அவ கடைசியா எழுதின லெட்டரை இப்போ வரைக்கும் அவர் பாக்கெட்ல வச்சிருக்காரு. அதுல அவ என்ன மன்னிச்சிருங்கன்னு எழுதியிருப்பா. அவளை ஒரேடியா மறக்கிறதுக்காக நம்ம மேட்லின் மாதிரியே அந்த பேப்பர் எடுத்து அதை லைட்டர்ல கொளுத்தி தூக்கி போடுறாரு. அப்படியே அந்த கல்லறைக்கு பக்கத்துல ஒரு கார்டு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு எடுத்து பார்த்தா அதுல ஸ்பெக்டரோட சிம்பிள் தான் போட்டிருக்கு. இவனுங்க எப்படா இங்க வந்தானுங்கன்னு இவரும் ஒன்னும் புரியாம முடிச்சுக்கிட்டே இருக்க அந்த கல்லறை திடீர்னு வெடிச்சு செதறுது. மயங்கி விழுந்த பாண்டும் மயக்கம் தெளிஞ்சு மேட்லினுக்கு கால் பண்றாரு. அவ எடுக்கல. அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது இந்த இடத்துக்குள்ள இவரை கொண்டு வந்து விட்ட இந்த இடத்தை பாதுகாக்கிறவன் அப்படிங்கிறவன் தெரிச்சு அடிச்சுக்கிட்டு ஓடுறான். நம்ம பாண்டும் அவன் பின்னாடியே போக பாண்டை கொல்றதுக்கு ஸ்பெக்டர் ஆளுங்க தான் வந்திருக்காங்க.
அப்ப பாண்டு மண்டைய அரைகுறையா வெட்டிட்டு பைக்ல வந்த ஒரு அரைகுறை மண்டையனை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருப்பாரு. அப்ப அவன் ப்ளோஃபீல்டு உங்களை விசாரிச்சாரு, அப்புறம் உன் கூட இருக்காளே மேட்லின், அவ ஒரு ஸ்பெக்டரோட பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டுக்குள்ள மேட்லின் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றா போல அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறான். அப்படியே அவனை தூக்கி செவத்துல அடிக்க அவன் போட்டிருந்த ஒரு பயோனிக் ஐ அப்படிங்கிறது கலண்டு கீழே விழுகுது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி தேவைப்படும். அப்புறம் அப்படியே அவனோட வண்டியை ஆட்டையை போட்டு பாண்ட் அங்க இருந்து தப்பிச்சு வர்றாரு. நேரா இங்க ஹோட்டலுக்கு தான் வந்து இறங்குறாரு. அப்படியே மேட்லின் கிட்ட வந்து, நான் இங்க வந்தது அவங்களுக்கு எப்படி தெரியும், ஸ்பெக்டரோட ஆளுங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி அவங்க கிட்ட கத்துன்னு கத்துறாரு. அவங்களும் நான் எதுவும் பண்ணல, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, நீ தான் பண்ணிருக்க, உன்னை தவிர வேற யாராலையும் சொல்லியிருக்க முடியாது, நீ ஒரு ஸ்பெக்டரோட பொண்ணுங்கிறத மறந்து உன்னை நம்பினது தப்பா போச்சு அப்படின்னு இவரும் சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்களும் நான் சத்தியமா யார்கிட்டையும் எதுவும் சொல்லலன்னு அழுது புலம்ப இங்க உட்காந்து இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அவங்க வந்து நம்மளை கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு பாண்டும் அவளை வேகமா கார்ல ஏத்தி அந்த இடத்த விட்டு காப்பாத்தி கூட்டு போறாரு. தப்பிச்சு ஓட்டினா அவங்க சும்மா விட்டுருவாங்களா? அப்படி கும்பலா பாண்டை துரத்திக்கிட்டே வராங்க. அதுல இருந்து அப்படி தப்பிச்சு ஓட்டிட்டு இருக்கும்போது நம்ம மேட்லினுக்கு ஒரு கால் வருது. ஸ்பெக்டர்ஸ் கிட்ட இருந்து தான் பாண்டும் அதை அட்டன் பண்ண. அதுல ப்ளோஃபீல்டு மண்டையன் தான் பேசுறான், நீ செஞ்ச விஷயத்துக்கு உங்க அப்பா உன்னை நினைச்சு பெருமைப்படுவார் மைடியர், உன்னோட தியாகம் நம்மளை எங்கேயோ கொண்டு போக போகுதுன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அதாவது நமக்கு தான் ப்ளோஃபீல்டை பத்தி தெரியும்ல, யார் அவரை அட்டாக் பண்ணோம் அப்படின்னாலும் முதல்ல சைக்கலாஜிக்கலா அவங்களோட மனசை உடைப்பாரு, அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவார். அதே மாதிரி தான் நம்ம பாண்டு ரொம்ப நம்பக்கூடிய மேட்லின் மேல இருக்க நம்பிக்கையை உடைக்கிறதுக்காக அவ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்றான். இப்போ பாண்டுக்கு அவங்க மேல இருந்த சந்தேகம் அப்படிங்கிறது 2 மடங்கு அதிகமாயிருது. இப்போ அவளும் கேட்கிறா, நான் உன்னை ஏன் ஏமாத்தணும் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ரகசியம் இருக்கு, உன்னோடது என்னன்னு இன்னும் வெளியே தெரியல, அவ்வளவுதான் அப்படின்னு இவரும் சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டே இருக்கும்போது பாண்டோட வண்டியை சுத்து போட்டு நிறுத்திடுறானுங்க. அப்படியே எல்லாரும் துப்பாக்கியை வச்சு சுட கார் புல்லட் ப்ரூஃப்ங்கிறனால எதுவுமே ஆகாம அப்படியே இருக்கு. அப்போ அந்த அரைகுறை மண்டையை துப்பாக்கி எடுத்துட்டு வந்து பக்கத்துல ஒரே இடத்துல திரும்ப சுட்டுட்டே இருக்கான். பாண்டும் மேட்லின் மேல இருக்க கோவத்துல எதுவுமே பண்ணாம அப்படியே அமைதியா இருக்க, அந்த கிளாஸ் கடைசியா உடைய போற நேரத்துல நான் எதுவும் பண்ணல என்னை நம்புங்க அப்படின்னு தலையாட்ட, இப்போ பாண்டும் கார்ல உள்ள துப்பாக்கி ஆக்டிவேட் பண்ணி சுத்தி அடிக்கிறாரு. அப்படியே அதே வேகத்துல அந்த காரை திருப்பிக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சவரு மேட்லினை நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு, உனக்கும் எனக்கும் இருந்த உறவு இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்கள ரயில்ல ஏத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு இவர் கிளம்பிடுறாரு. என்னதான் மேட்லின் மேல தப்பே இல்லைனாலும் பாண்ட் அவளை நம்புறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா அவரோட வாழ்க்கையில இது வரைக்குமே அவர் யாரை நம்பினாலும் கடைசியா அவரை ஏமாத்திடுவாங்க. இதனால அவருக்கு நம்பிக்கை மேல உள்ள நம்பிக்கையே போயிடுச்சு. மேட்லினும் என்னை ஏமாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடுறாரு. இனிமே எதுவுமே வேணான்னு அவரோட ரிட்டையர்மெண்ட்டை இது வரைக்கும் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி தனியாவே வாழ போறாரு. அப்படியே 5 வருஷமும் போகுது. அப்ப MI6ஓட லேபரேட்டரிக்குள்ள பில்டிங்கோட ஜன்னலை உடைச்சுக்கிட்டு கூட்டமா ஆட்கள் உள்ள வராங்க. அதே நேரத்துல அங்க உள்ள இருந்த ஒரு சயின்டிஸ்டுக்கு ஒரு கால் வருது. அதுல சஃபின்ங்கிற ஒருத்தன் பேசுறான். அவன் அந்த டாக்டருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவனும் சொல்றான், ஸ்பெக்டர்ஸ் இங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்க உன்னைய அந்த பயோ வெப்பனை எடுக்க சொல்லுவாங்க, நீயும் எடுத்து கொடுத்துரு, அவங்க உன்னை கொல்ல மாட்டாங்க, ஏன்னா நீ அவங்களுக்கு தேவை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சயின்டிஸ்ட் அந்த வெப்பனை பத்தின முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் பென்ட்ரைவ்ல ஏத்தி அதை முழுங்கிடுறாரு. அப்ப அவனுங்களும் உள்ள வரானுங்க. அதுல ஒருத்தனை நமக்கு நல்லாவே அடையாளம் தெரியும், அந்த அரைக்குறை மண்டையன் தான். அவனும் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட அந்த வெப்பனை எடுத்து கொடுக்க சொல்ல, அவர் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வாங்கிக்கிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ண இன்னொரு சயின்டிஸ்ட போட்டு தள்ளிட்டு அந்த மொத்த லேபரேட்டரியையும் வெடிக்க வச்சுட்டு இந்த சொட்டமண்ட சயின்டிஸ்டையும் அந்த வெப்பனையும் மட்டும் ஆட்டையை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறானுங்க. இந்த ஒரு விஷயத்த மணி பண்ணி நம்ம எம் கிட்ட வந்து சொல்ல, அவரும் அங்க நடந்த அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களும் கேட்கறாங்க, ஹெராக்கிள்ஸ் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு. ஏன்னா அவங்க திருடிட்டு போனது அந்த ப்ராஜெக்ட்ல உருவாக்கப்பட்ட ஒரு பயோ வெப்பன் தான். ஆனா இது ஒரு லேப்ல உருவாக்கியிருப்பாங்கல்ல, அந்த லேபை தானே இப்ப வெடிக்க வச்சாங்க. அந்த லேபை பத்தின ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது எதுலயுமே இல்ல, MI6ஓட ஹிஸ்டரியிலே இல்ல. அதை பத்தி கேட்க எம்மும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ இந்த விஷயத்தை பத்தி நான் PM கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்க, ஒரு வெங்காயமும் பண்ண வேணாம், எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், இப்ப 007 எங்கேன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு இவர் கேட்க, அப்படியே கட் பண்ணி இங்க நமக்கு ஜேம்ஸ் பாண்டை தான் காட்டுறாங்க. ரிட்டையர் ஆகி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. தனியா
அமைதியா ஒரு தீவுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கடல் பக்கம் போயிட்டு வரும்போது ஒரு மீனை பிடிச்சிட்டு வராரு. வந்து அப்படியே வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நிறைய இடங்கள்ல சிகரெட் துண்டுகள் கிடக்குது. யாரோ இவர் இல்லாதப்ப இவரோட வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. புது ஆள்லாம் இல்ல, பழக்கப்பட்ட ஆள் தான். அது பாண்டுக்கு நல்லாவே புரியுது, அது தெரிஞ்ச ஆள் தான் அப்படிங்கறனால அப்படியே கேஷுவலா ஒரு குளியல போட்டு பாண்டா அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு அவனை பாக்குறதுக்கு. ஏன்னா இவர் வண்டி எடுத்துட்டு கிளம்புனா அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவான்ல, அதுக்காக தான். அவர் நினைச்ச மாதிரியே ஒரு கார் இவரை ஃபாலோ பண்ணிட்டு வருது. பாண்டா அப்படியே அதை மடக்கி நிப்பாட்டினா உள்ள யார் இருக்கான்னு தெரியுதா? பாண்டோட உயிர் நண்பனான ஃபீலிக்ஸ் தான். அவன் கூடவே ஒரு சின்ன பையன் இருக்கான், இவரோட அசிஸ்டன்ட். அவனோட பேரு லோகனாஷ். அப்படி 3 பேரும் பேசிக்கிட்டு ஒரு பாருக்கு போறாங்க. அப்ப ஃபீலிக்ஸ் நம்ம பாண்டு கிட்ட என்ன கேக்குறாருன்னா, எனக்காக நீ ஒரு ஆளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். அவனோட பேரு வால்டோ ஓப்ரச்சேவ். MI6 ஓட ரகசிய லேப்ல இருந்து ஒரு சயின்டிஸ்ட கடத்திட்டு போனாங்கல்ல, அவன் தான் அது. அவனுக்கு தான் அந்த வெப்பனை பத்தி எல்லாமே தெரியும். அவனை கண்டுபிடிச்சாதான் அந்த வெப்பனை வச்சு ஸ்பெக்டர் என்ன செய்ய போறாங்களோ அதை தடுத்து நிறுத்த முடியும். அதுக்காக தான் நாங்க அவனை தேடுறோம். ஆனா எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு MI6 ஒத்துக்கல. ஏன்னா அந்த வெப்பனை உருவாக்குனதே MI6 தான். அதனால அவன் கிட்ட பல சென்சிட்டிவ் டேட்டாஸ்லாம் இருக்கும். அது எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்களுக்கு முன்னாடி அவனை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க அவனை கண்டுபிடிச்சாதான் MI6 நம்ம கிட்ட இருந்து என்ன மறைக்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். அந்த டாக்டர் இருக்கான்ல, அவன் ஒரு ஸ்பெக்டருக்காக வேலை செய்யற ஒருத்தன். அதாவது இவ்வளவு நாள் MI6ஓட லேப்ல MI6கே தெரியாம ஸ்பெக்டரோட ஒரு உளவாளியா இருந்திருக்கான். ஆனா இப்ப பேசிக்கிட்டு இருக்க விஷயத்துல நம்ம ஃபீலிக்ஸ்க்கே தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த சயின்டிஸ்ட் ஸ்பெக்டர்ஸ்க்கு விசுவாசமா இல்லை. அவனை அவங்க கடத்த வரும்போது ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான்ல, சஃபின் அப்படின்னு, அவனுக்கு தான் விசுவாசமா இருக்கான். ஆனா இது ஸ்பெக்டருக்கே தெரியாது. அந்த சஃபின் யாரு அப்படின்னு கதை போக போக தெரியும். இது ஒரு பக்கம் போகட்டும், திரும்ப நம்ம ஃபீலிக்ஸ் கிட்டே வருவோம். அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, இப்போ அந்த சயின்டிஸ்ட் கியூபால எங்க இருப்பான் அப்படின்னா அது நமக்கு தெரியாது. ஆனா கொஞ்ச நாள்ல ஸ்பெக்டரோட ஒரு மீட்டிங் இருக்கு, பயங்கரமான ஒரு பார்ட்டி. அவன் கண்டிப்பா அங்க போவான். அந்த இடத்துல இருந்து அவனை கண்டுபிடிச்சி அவனை கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீலிக்ஸும் பாண்டு கிட்ட ஒரு ஹெல்ப்பை கேட்கிறாரு. பாண்டும் எனக்கு யாரை நம்புறதுனே தெரியல, இப்போதைக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஒரு வேலை தேவைப்பட்டுச்சுன்னா நானே உன்னை கூப்பிடுறேன். உன் கூட இருக்கால, அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, அவன் ஓவரா சிரிக்கிறான். இவனை நீ நான் வேலைக்கு வச்ச அப்படின்னு இவரும் கேட்க, இல்ல நான் வைக்கல, மேல இடத்துல இருந்து வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஃபீலிக்ஸும் சொல்லும்போது, ஓகே ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டும் கிளம்ப, பின்னாடி பார்த்தா அந்த அரகுர மண்டையை நிக்கிறான். அவங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் நம்ம பாண்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அப்படியே அங்கிருந்து வெளியே வந்த பாண்டு வீட்டுக்கு போலான்னு காரை ஸ்டார்ட் பண்ண காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்ப அந்த பார்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு அவளே நம்ம பாண்டு கிட்ட வந்து லிஃப்ட் வேணுமான்னு கேட்கறா. பாண்டும் சரின்னு சொல்ல அவ நம்ம பாண்டை ஏத்திட்டு வீட்டுல கொண்டு வந்து விடுறா. அப்படியே அவளும் வீட்டுக்கு வரா. வந்தோட முதல்ல அவ போட்டிருந்த விக்க தான் கலட்டுறா. அதை பார்த்த உடனே நம்ம பாண்டுக்கு புரிஞ்சிருது இவ MI6ல இருந்து வந்திருக்க புது 00 ஏஜென்ட் அப்படின்னு. இவளோட பேரு நோமி. அப்ப அவ பாண்டு கிட்ட என்ன சொல்றானா, அந்த சயின்டிஸ்ட கியூபால இருந்து நான் தான் கடத்தி MI6க்கு கூட்டிட்டு போவேன். CIA-வோட சேர்ந்துக்கிட்டு நீங்க எனக்கு குடைச்சல் கொடுத்தீங்கன்னா நான் சொல்ற புல்லட் உங்க முட்டியில தான் இறங்கும் அப்படின்னு நம்ம பாண்டையே மிரட்டுறா. அதுக்கு நம்ம பாண்டும், நான் இப்போ ஒண்ணு எம்முக்கு வேலை பார்க்கல, அவன் சொல்றதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது, இதை போய் அவர்கிட்ட சொல்லுன்னு இவரும் சொல்ல, நீங்களே சொல்லுங்கன்னு அவ போனை தூக்கி போட்டு போறா. அண்ட் அது மட்டும் இல்லாம இவ ஒரு சாதாரண 00 ஏஜென்ட் இல்ல, 007 நம்ம பாண்ட் இதுக்கு முன்னாடி இருந்தார்ல அதே நம்பர். அதை சொல்லி அப்படி இவ நம்ம பாண்டு கிட்ட ஃபிளெக்ஸ் பண்ண, அது ஜஸ்ட் ஒரு நம்பர் தானே, இதுல என்ன பெருமை இருக்கு, போயிட்டு வா அப்படின்னு அவளே அமுச்சு விட்டுட்டு இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணி நமக்கு எம்மா தான் காட்டுறாங்க. அவர் நம்ம கியூ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துக்கு வராரு. கியூ என்ன பண்ணிட்டு இருக்கானா, அந்த MI6 லேப்ல நிறைய முக்கியமான ஃபைல்ஸ் இருக்கும்ல, அதுல ஒரு சில ஃபைல்ஸ் தான் அந்த டாக்டர் பென் டிரைவ்ல காப்பி பண்ணி முழுங்கிட்டான். ஆனா அந்த லேபை வெடிக்க வச்சுட்டு போனனால மிச்சம் இருக்கிற ஃபைல்ஸை கூட எடுக்க முடியல. சோ அதை தான் இப்ப கியூ ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே எம்முக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம பாண்டு தான். என்ன நல்லவரே, எப்படி இருக்கீங்க, உங்க லேப்ல இருந்து ஓபரிச்சேவ்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட கடத்திட்டு போயிட்டாங்களாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம பாண்டும் கேட்கும்போது, ஹே நீ இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடாத, இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இவரும் சொல்லும்போது, நீங்க என்னத்தை பார்த்து கிழிக்க போறீங்க, இதுல ஸ்பெக்டர்ஸும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்பெக்டர்ஸ்க்கும் எனக்கும் பகை இருக்கிறனால அவனுங்க எது செஞ்சாலும் என்னைய சம்பந்தப்படுத்தாம செய்ய போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பேசிட்டே இருக்கும்போது எம் டக்குன்னு காலை கட் பண்ணி விட்டுறாரு. பாண்டுக்கும் நல்லா புரியுது எம் ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட இருந்து மறைக்கிறாரு அப்படின்னு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவருக்கு இருக்கிற ஒரே வழி ஃபீலிக்ஸ் சொன்ன மாதிரி செய்யறது தான். அதனால இவரும் அவருக்கு கால் பண்ணி நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, அவரும் ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல ஒரு லேடியை போய் மீட் பண்ணு, என்ன செய்யணும்னு அவ உனக்கு சொல்லுவான்னு சொல்ல, பாண்டு நேரா கியூபாவுக்கு கிளம்பி அவர் சொன்ன அந்த பாருக்கு தான் போறாரு. அங்க அவர் சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட பேரு தான் பலோமா. அவளும் அந்த
பார்ட்டிக்கு போறதுக்கு நம்ம பாண்டுக்கு கோட் சூட்லாம் எடுத்து கொடுத்து அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அப்படியே அங்க ட்ரிங்க்ஸ் பண்ற இடத்துல போய் உட்காந்து பாண்டும் அவகிட்ட இருந்து இயர் பீசஸ் வாங்கி போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் உள்ள அங்க பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க ஏகப்பட்ட ஸ்பெக்டர் ஏஜென்ட்ஸ் இருக்கானுங்க. எல்லாருமே கூத்து குடி கும்மாலோன்னு மஜாவா இருக்காங்க. அங்க அப்படியே மாடியில அந்த அரகுர மண்டைய ஓப்ரச்சேவ் கிட்ட ஒரு டிஎன்ஏ சாம்பிளை கொடுத்து இந்த டிஎன்ஏ உள்ளவங்களை கொல்ற மாதிரி அந்த பயோ வெப்பனை மாத்த சொல்றா. அவரும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பயோ வெப்பனை பத்தி நான் சொல்லணும்ல, இது கிட்டத்தட்ட ஒரு வைரஸ் தான், அதாவது கொரோனா வைரஸ் மாதிரி. ஆனா அது செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு வைரஸ். சாதாரண வைரஸ் மாதிரி எல்லாரையும் கொள்ளாது. அதுல எந்த டிஎன்ஏவை நம்ம ப்ரோக்ராம் பண்றோமோ அவங்கள மட்டும் தான் கொல்லும். அதனால தான் அவன் ஒரு டிஎன்ஏவை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி கேட்டிருப்பான். ஆனா அவரும் அப்படியே அதை பண்ற மாதிரி பண்ணிட்டு அவர் எந்த சாம்பிளை கொடுத்தாரோ அதை தூக்கி கீழே போட்டுட்டு இவர்கிட்ட இருந்த சாம்பிளை தூக்கி அந்த பயோ வெப்பன்ல மாட்டி அதை ஆக்டிவேட் பண்ணி அந்த மண்டையன் கிட்ட கொடுக்குறாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் சஃபினுக்கு தான் விசுவாசமா இருக்காரு. சஃபின் சொன்ன மாதிரி தான் செஞ்சிட்டு இருக்காரு. இது தெரியாம அந்த மண்டையனும் அந்த வெப்பனை கொண்டு போய் ஒரு இடத்துல ஃபிட் பண்ணி வைக்கிறான். ஸ்பெக்டர் யாரையோ கொல்றதுக்கு இந்த பார்ட்டியில பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த ஓப்ரச்சேவ் மாத்தி வச்சுட்டா. இப்ப யாரு சாக போறான்னு தெரியல. அப்படியே பாண்டும் பலமாவும் அங்க இருந்த எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க எப்படி இயர் பீசஸ் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி எல்லா ஸ்பெக்டர்ஸ்மே போட்டிருக்காங்க. அதான் பாண்ட் அவகிட்ட சொல்ல அவளும் அதை அப்படியே ஹேக் பண்ணி அவங்க பேசுறது இவங்களுக்கு கேட்கிற மாதிரி பண்றா. அப்பதான் அதுல ஒரு பழக்கப்பட்ட வாய்ஸ் கேக்குது, என் பர்த்டேயை எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்கன்னு. யாருன்னு பார்த்தா நம்ம ப்ளோஃபீல்டு தான். போன படத்துல அவனுக்கு கண்ணுல அடிபட்டிருக்கும். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு பயோனிக் ஐ ஃபிட் பண்ணிருப்பாங்க. அதுல பைய தில்லுமுள்ளு வேலையை பார்த்து அந்த கண்ணை இன்னொரு பயோனிக் ஐயோட கனெக்ட் பண்ணி அந்த கண்ணில் இவங்க காட்டுற எல்லா விஷயமும் நம்ம ப்ளோஃபீல்டுக்கு தெரியும். அது மூலமா இந்த உலகத்தையே அவர் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுவும் சிறையில இருந்துகிட்டு. இந்த ஒரு விஷயம் பாண்டுக்கு இப்பதான் புரியுது. அதே நேரத்துல பலோமாவும் அந்த டாக்டரை பார்த்துட்டு அவர்கிட்ட நெருங்கி போய்கிட்டு இருக்க இங்க ஒரு கண்ணை வச்சு ப்ளோஃபீல்டுக்கு இங்க நடக்கிறது எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கானுங்களே. அப்படியே அந்த கண்ணை நம்ம பாண்டு பக்கம் திருப்பி ப்ளோஃபீல்டும் சொல்றான், என்னோட சகோதரா ஜேம்ஸ் பாண்ட் உன்னை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு. அப்படி லைட்டும் இவர் மேல அடிக்குது. எல்லாரும் இவரை சுத்து போட்டு நிக்கிறாங்க. அப்போ அந்த அரகுர மண்டையனும் ஒரு பட்டன் அழுத்த சீலிங்ல இருந்து நம்ம பாண்ட் மேல ஒரு கேஸ் ஸ்ப்ரே ஆகுது. அது வேற எதுவும் இல்ல, அந்த மண்டைய ஒரு சிஸ்டத்துல அந்த பயோ வெப்பனை ஃபிட் பண்ணிட்டு வந்திருப்பான்ல அதுதான் அது. அப்படியே அந்த கேஸ் எல்லார் மேலையும் படுது. ஆனா அங்க இருந்த ஸ்பெக்டர் ஆளுங்க மட்டும் தான் சாகுறாங்க. ஸ்பெக்டர்ஸ் பிளான் பண்ணது நம்ம பாண்டை கொல்றதுக்கு தான். அவரோட டிஎன்ஏவை தான் அந்த அரகுர மண்டையன் கொடுத்துருப்பான் ஓப்ரச்சேவ் கிட்ட. ஆனா ஓப்ரச்சேவ் சஃபின் சொன்ன மாதிரி எல்லா ஸ்பெக்டர் ஏஜென்ட்ஸோட டிஎன்ஏவையும் அந்த பயோ வெப்பன்ல கோட் பண்ணி வச்சிருப்பாரு. அதனாலதான் இப்ப ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அரகுர மண்டையன் சாகல. ஏன்னா இவன் ஸ்பெக்டர்ஸ்க்கு வேலை பார்க்கிற ஒரு அடியாள். இவங்களோட டிஎன்ஏ அந்த வெப்பன்ல கோடா இருக்காது. அதனாலதான் இவன மாதிரியான அடியாட்கள் உயிரோட இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா அவனும் ப்ளோஃபீல்டோட அந்த கனெக்ட் ஆன அந்த பயோனிக் ஐயை இவன் எடுத்து மாட்டிக்கிறான். இதுக்கு முன்னாடி ஒரு ஐ மாட்டி இருப்பான்ல, அதுவும் இதே ஐ தான். அப்பையில இருந்து இப்போ வரைக்குமே இவனோட ஐ மூலியமா தான் ப்ளோஃபீல்டு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ பாண்டும் அந்த சயின்டிஸ்ட பார்த்துட்டு ஓடி வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு அவன் கட்டை எடுத்து அவன் தலையிலே அடிச்சு அவன் கிட்ட இருந்த ஒரு பென்ட்ரைவை பாண்ட் எடுத்துக்கிறாரு. அது என்ன பென்ட்ரைவ்னா, ஆரம்பத்துல ஓப்ரச்சேவ் ஒரு பென்ட்ரைவ் முழுங்கி இருப்பான்ல, அதை எப்படியோ அவன் வயிற்றுல இருந்து வெளியே எடுத்து வச்சிருக்கான். அதுதான் இது. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியல. அப்படியே அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்ச மற்ற ஸ்பெக்டர் அடியாட்கள்லாம் நம்ம பாண்ட் அட்டாக் பண்ண பாண்டும் பலோமாவும் இதை ஒரு பக்கம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நோமி சீலிங்கை உடைச்சிட்டு வந்து அந்த சயின்டிஸ்டை தூக்கிட்டு போயிடுறா. இப்போ ஸ்பெக்டர்ஸ் பாண்ட் நோமின்னு 3 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியா எல்லா அடியாட்களையும் போட்டு தள்ளிட்டு அந்த சயின்டிஸ்டையும் நோமி கிட்ட இருந்து மீட்டிட்டு ஒரு ஷார்ட் கட் வழியா அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாங்க. நடந்த அலப்பறைகளை பார்த்துட்டு நம்ம ஊர் போலீஸ் மாதிரியே இந்த ஊர் போலீஸும் கடைசியா வருது. வந்து நம்ம நோமியை பிடிச்சி நிப்பாட்ட அவன் அங்க இருந்து டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்க வச்சுட்டு ஓடிடுறான். இங்க பலோமாவும் நம்ம பாண்டுக்கு என்னோட வேலை இதோட முடிஞ்சிருச்சு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலுக்காக ஒரு சிகாரை கொடுக்குறாங்க. பாண்டும் அதை வாங்கிட்டு அந்த சயின்டிஸ்டை கூட்டிட்டு போய் நோமி வந்த அந்த பிளேன்ல ஏத்தி அந்த பிளேனை இவர் எடுத்துக்கிட்டு நேரா ஃபீலிக்ஸ் இருக்கிற ஷிப்புக்கு தான் வர.
வராரு. அங்க வந்து அந்த சயின்டிஸ்ட் அவர்கிட்ட கொடுத்துட்டு, என்னை நல்லா மாட்டி விட்டுட்டேன், என்னை அவங்க கொல்ல வச்ச ட்ராப்ல நானே போய் மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எனக்கு பதிலா அங்க இருந்த ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு ஃபீலிக்ஸ் கிட்ட சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட உட்கார வச்சு பாண்ட் விசாரிக்கிறாரு. முதல்ல அவர் கேட்கிற கேள்வி இந்த சூட் கேஸ்ல இருக்குது என்ன அப்படிங்கறது தான். அதுக்கு அவனும் இது ஒரு பெர்ஃபெக்ட்டான கொலைகாரன், யாரை கொல்லணுமோ கரெக்டா அவங்கள கொன்றுன்னு சொல்றான். அப்ப பாண்டும் அப்புறம் இது ஏன் என்னைய கொல்லல, ஸ்பெக்டர்ஸ் மட்டும் செத்தாங்க அப்படின்னு நிறைய கேள்விகளை அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஃபீலிக்ஸ் கூட இருக்க லோகனாஷ் தேவையில்லாம உள்ள பூந்து பாண்ட கேள்வி கேட்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்கான். இவன் ஏன் துள்றான்னு தெரியல. ஃபீலிக்ஸும் அவன் வாய அடைக்க அப்ப அந்த சயின்டிஸ்டும் சொல்றான், நாங்க ஏன் உங்களை கொல்லலனா இப்ப நீங்க எங்களோட டார்கெட் கிடையாது, எங்களோட டார்கெட் ஸ்பெக்டர்ஸ் தான் அப்படின்னு. என்னது நீங்களா? நீங்கன்னா யாரு? இந்த பயோ வெப்பன் ப்ராஜெக்ட்டை உருவாக்குனதே எம் தான். அப்ப எம் தான் ஸ்பெக்டர்ஸ கொல்ல உனக்கு ஆர்டர் கொடுத்தாரா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எம்முக்குலாம் அந்த அளவுக்கு அறிவு கிடையாதுன்னு சொல்ல, அப்ப யாரு? எம் இல்லனா அப்ப ப்ளோஃபீல்டா? ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், நான் அந்த பார்ட்டிக்கு வர போறேன்னு அவனுங்களுக்கு எப்படி தெரியும்னு நம்ம பாண்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த சயின்டிஸ்டும் பின்னாடி இருக்கிற லோகனாஷை பார்த்து திரு திருன்னு முழிக்கிறான். ஏன்னா பாண்டுக்கு பதில் சொல்லலனா அவர் கொன்றுவாரு. அது சஃபின் தான் சொல்லிட்டு பதில் சொன்னா பின்னாடி நிக்கிற லோகன் கொன்றுவான். ஏன்னா லோகன் சஃபினோட ஆளு. அதனாலதான் என்ன பண்றதுனே தெரியாம என்னை எப்படியாச்சும் காப்பாத்துறா அப்படின்னு அவனை பார்த்திருப்பான். அப்ப அவங்க ரெண்டு பேத்துக்கு இவனோட பார்வையிலே புரிஞ்சிருது இவன் நம்ம ஆள் இல்லன்னு. ஆனா அதுங்களாட்டியுமே அவனை நம்ம பாண்டை சுட போகும்போது ஃபீலிக்ஸ் உள்ள புந்து தடுத்து குண்டை அவர் வாங்கி கீழே விழுந்துடுறாரு. இப்ப பாண்டும் அவனும் கொடூரமா சண்டை போட்டுக்க கடைசியா துப்பாக்கி அவன் கையில கிடைச்சிருது. வேற வழியே இல்லாம பாண்டும் தப்பிச்சு ஃபீலிக்ஸ் கீழே விழுந்த அந்த கேபினெட் குள்ள போறாரு. அவன உடனே அந்த கதவை லாக் பண்ணிடுறான். பாண்டும் ஃபீலிக்ஸ்க்கு ரத்தம் போறதை நிப்பாட்ட அவரோட கோட்டை கழட்டி அவரோட வயித்துல கட்டிட்டு ஏதாச்சும் வழி இருக்கா பாப்போன்னு அப்படியே கொஞ்சம் முன்னாடி நடந்து போறாரு. அந்த ஷிப்பே வெடிச்சு செதறுது. அந்த துரோகி தான் ஷிப்புக்கு பாம்பை வச்சுட்டு அந்த சயின்டிஸ்ட பிளேன்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். தண்ணியும் வேகமா உள்ள வர ஆரம்பிச்சிருது. பாண்டும் ஃபீலிக்ஸை காப்பாத்தி எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம்னு பாக்குறாரு. விட்டுட்டு போங்க, நீங்க தப்பிச்சிருக்க. வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. நம்ம பாண்டோட கண்ணு முன்னாடியே ஃபீலிக்ஸோட உயிர் பிரியுது. பாண்டுக்கு நெருக்கமான எல்லாருமே அவரோட கைகள்ல தான் இறந்து போறாங்க. இது ஃபர்ஸ்ட் படத்துல வெஸ்பர்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. பாண்டும் கஷ்டப்பட்டு எப்படியோ அங்க இருந்த ஒரு கதவை திறந்து வெளியே வந்துடுறாரு. இப்படி அங்க மிதந்துகிட்டு இருந்த லைஃப் போட்டை யூஸ் பண்ணி தப்பிச்சிடுறாரு. காலையிலயும் விடியுது. பாண்டும் பலோமா ஃபீலிக்ஸ்க்கு கொடுத்த அந்த சிகாரையே பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த இடத்துக்கு ஒரு ஷிப்பும் வருது. அதுல ஏறி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு பாண்ட் இங்க அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க இருந்து அவரோட கார் எடுத்துக்கிட்டு நேரா MI6க்கு வந்து எம்ம தான் மீட் பண்றாரு. அந்த எம்மும் நம்ம பாண்டை பார்த்தோன்னே என்னப்பா இப்ப சிஐக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா அவங்க ரொம்ப தன்மையா என்கிட்ட கேட்டாங்க, உங்களை மாதிரி வீட்டுக்கு ஆள் அனுப்பி என்ன மிரட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை இல்ல ஸ்பெக்டர்ஸ் மட்டும் தான் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு நம்ம நினைச்சோம். ஆனா வேற யாரோ இருக்காங்க. அவங்க தான் கியூபால ஸ்பெக்டர்ஸ் என்ன கொல்ல வச்சிருந்த பிளானை மாத்தி ஸ்பெக்டர்ஸ் எல்லாத்தையும் கொன்னாங்க. அவங்க தான் இப்ப அந்த சயின்டிஸ்டையும் கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸ்பெக்டர்ஸ் எல்லாத்தையும் கொல்ற அளவுக்கு ஸ்பெக்டருக்கு இருக்கிற விரோதி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற இப்ப ஒரே வழி ப்ளோஃபீல்டு மட்டும் தான். ஏன்னா ஸ்பெக்டர்ஸ்ல அவன் ஒருத்த மட்டும் தான் இப்ப உயிரோட இருக்கான். அதனால அவனை பாக்குறதுக்கு என்னை அனுமதிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்கும்போது எம்மும் அது கண்டிப்பா முடியவே முடியாது. ஏன்னா ஸ்பெக்டர்ஸ்ல உயிரோட இருக்கிறது அவன் ஒருத்த மட்டும் தான். என்னால அந்த ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்ல, ஓ அப்படியா, முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ப்ளோஃபீல்டு ஜெயில இருந்துகிட்டு அன்னைக்கு கியூபால நடந்த அவனோட பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு இவரும் சொல்ல, என்ன சொல்ற, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு எம்மும் ஷாக் ஆகி அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல அப்படின்னு கேட்க, தெளிவா சொல்லணும்னா என்னை ப்ளோஃபீல்டு கூட்டு போங்கன்னு பாண்டும் டிமாண்ட் வைக்கிறாரு. சரி சரி அப்ப நீ போயிட்டு வா, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம பாண்ட் அமுச்சு விட்டுட்டு நோமியை உள்ள வர சொல்லி ப்ளோஃபீல்டு இருக்கக்கூடிய அந்த செல்லை கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணுங்கன்னு அவளை அமுச்சு விடுறாரு. அப்படியே வெளியே வந்த பாண்டு கிட்ட மணிப்பெண்ணியும் வந்து நைட்டு சாப்பாடுக்கு எங்க போறதுன்னு கேட்க ரெண்டு பேரும் கிளம்பி நேரா கியூ வீட்டுக்கு போறாங்க. அப்ப பாண்டும் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து எடுத்த பென்ட்ரைவ் எடுத்து கியூ கிட்ட கொடுக்க கியூ அதை செக் பண்ணி பார்க்கும்போது அது அந்த சயின்டிஸ்ட் MI6ஓட லேப்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஃபைல்ஸ் தான். மிச்ச ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கியூ ரெக்கவர் பண்ணி வச்சிருப்பாரு. அதோட இதை பொருத்தி பார்க்கும்போது அப்படி மேட்ச் ஆகுது. அதுல என்ன இருக்குன்னா எல்லா ஸ்பெக்டர்ஸோட DNA சாம்பிள்ஸும், அது மட்டும் இல்லாம அந்த உலகத்துல இருக்க ஏகப்பட்ட பேரோட DNA சாம்பிள்ஸும் இருக்கு. இதை பார்க்கும்போது இவங்க பெருசா ஏதோ பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம பாண்டுக்கு புரியுது. இது நல்லதில்ல, உடனடியா அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு நான் ப்ளோஃபீல்டை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு சொல்லும்போது நம்மளா ரகசியமா போய் அவரெல்லாம் மீட் பண்ண முடியாது. ஏன்னா அங்க போறதுக்கு யாருக்குமே ஆக்சஸ் கிடையாது, எம்முக்கு கூட கிடையாது.
ஒரே ஒரு சைக்காலஜிஸ்டால மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும், அவங்க கிட்ட மட்டும்தான் அவர் பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்லும்போது அப்படியே கட் பண்ணி இங்க நமக்கு மேட்லினை தான் காட்டுறாங்க. அதாவது விஷுவலா நமக்கு சொல்ற விஷயம் என்னன்னா அந்த சைக்காலஜிஸ்ட் மேட்லின் தான். அவங்களும் காலையில அவங்களோட புது பேஷண்ட்டை போய் பார்க்கறாங்க. அவனும் ஆரம்பத்துல சம்பந்தமே இல்லாம தான் பேசுறான். சைக்கோ தெரபிஸ்ட் சொன்னாங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க. ஃபாக்ஸ் கிளவுஸ், நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா அதை அப்படியே உங்க இதய துடிப்பை நிறுத்திடும். உங்களுக்கு ஃப்ளவர்ஸ பத்தி நிறைய தெரியுமா? எங்க அப்பா ஒரு தோட்டம் வச்சிருந்தாரு. என் சின்ன வயசுல அவர் இறந்துட்டாரு. ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே இருக்கு. பேரண்ட்டை இழக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், அதுவும் குறிப்பா சின்ன வயசுல. அதுக்கு அவனும் அதை விட பெரிய விஷயத்த நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். ஒரு உயிரை காப்பாற்றும் போது நம்ம அந்த உயிர் கூட இணைஞ்சிடுறோம் அப்படின்னு என்னென்னமா உளறான். அவங்களாம் அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு கடைசியா எதனால அப்படி சொல்றீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு அவன் நான் சொல்றதை விட நான் ஒரு மெமரி பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் அப்படின்னு அதை தூக்கி அவங்கள்ட்ட கொடுக்குறான். அவங்களும் வார்த்தைகளை விட பொருட்கள் நினைவுகளை பயங்கரமா தூண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல இருக்குது அவங்க அம்மாவை சின்ன வயசுல கொன்ன அந்த முகமுடிக்காரனோட மாஸ்க் தான் அது. அந்த முகமுடிக்காரன் தான் இவன். அண்ட் இங்க நடந்துகிட்டு இருக்க எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம். ஏன்னா இவன் தான் அந்த சஃபின். மேட்லினோ அந்த மாஸ்க பார்த்துட்டு பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிடுறான். அப்ப அவன் அவகிட்ட ஒரு பெர்ஃப்யூமை கொடுத்து இதை நீ கையில தடவிட்டு ப்ளோஃபீல்ட போய் பாரு அப்படின்னு சொல்றான். அதாவது அந்த பயோ வெப்பனை தான் இந்த பெர்ஃப்யூம் ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்கான். மேட்லினோ அதெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது அவனும் பாண்டை நான் கொன்றுவேன்னு மிரட்டுறான். அப்படியே இந்த பக்கம் நமக்கு ஜேம்ஸ் பாண்டை தான் காட்டுறாங்க. எம்மு கூட தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப எம்மு சொல்றாரு, நான் அந்த ஹெராக்குலஸை உருவாக்குனது தீவிரவாதிகளை அழிக்கிறதுக்கு தான், நாட்டோட நன்மைக்காக தான் உருவாக்குனேன். ஆனா அது இப்படி போய் முடியும்னு எனக்கு தெரியாது. இந்த ப்ராஜெக்ட்டை பிரைம் மினிஸ்டருக்கு கூட தெரியாம ரொம்ப ரகசியமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப வரைக்கும் இதை நான் மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இனிமே மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. இப்ப நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு என் கூட சேர்ந்து உதவியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க பாண்டும் ஒத்துக்கிறாரு. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து MI6க்கு வராங்க. அங்க கியூ இறந்து போன ஸ்பெக்டர் ஏஜென்ட்ஸோட பிளட் சாம்பிள்ஸ் வச்சு அனலைஸ் பண்ண விஷயத்தை காட்டுறாரு. என்ன அப்படின்னா இந்த ஓபரிச்சேவ் டிசைன் பண்ணிருக்கக்கூடிய இந்த பயோ வெப்பன் அப்படிங்கிறது டார்கெட் பண்ற DNA மட்டும் கொள்ளாது, அந்த டிஎன்ஏக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் சேர்த்து கொள்ளும். அதனால தான் இறந்து போன அந்த ஸ்பெக்டர்ஸை தொட்ட அவங்களோட உறவினர்கள் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கியூவும் சொல்றாரு. எம்மோ இதுக்கு மேல நம்ம தாமதிக்க முடியாது, பாண்ட் உன் ஆசைப்படி நீ ப்ளோஃபீல்டை மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியும்னு பாருன்னு நம்ம பாண்டை அமுச்சு வைக்கிறாரு. அப்ப நோமியும் எங்க இருந்து அந்த சயின்டிஸ்ட கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறதுன்னு கேட்க லோகனாஷ் அந்த மண்டையை பிடிங்க, அவன் தான் அவரை கடத்திட்டு போனான்னு பாண்டும் சொல்லி அவங்கள அமுச்சு வச்சுட்டு இங்க டேர்னரோட சேர்ந்து பாண்டு ப்ளோஃபீல்டை தான் பார்க்க வராரு. அப்படியே இந்த பக்கம் மேட்லினோ சஃபின் கொடுத்த அந்த பெர்ஃப்யூமை கையில தடவிட்டு அவளும் ப்ளோஃபீல்ட பார்க்க வரா. ஏன்னா சைக்காலஜிஸ்ட் இல்லாம அவர் கூட பேச முடியாது. இத்தனை வருஷம் கழிச்சு அவளை பார்க்கும்போது நம்ம பாண்டுக்கும் சங்கட்டமா தான் இருக்கு. ஆனா அதை வெளியே காட்டிக்காம இவரும் கேஷுவலா கை கொடுக்க அவங்க கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கையில பயோ வெப்பன் இருக்குல்ல, அதை நினைச்சு அவங்க பயந்துகிட்டு கொடுக்காம இருக்காங்க. இவன் நம்ம மேல கோவமா இருக்கா போலன்னு சொல்லிட்டு அவரும் நினைச்சுக்கிறாரு. அப்படியே ரெண்டு பேரும் உள்ள போகும்போது மேட்லினுக்கு கையெல்லாம் அப்படி நடுங்குது. அந்த அளவுக்கு இவ பயப்படுறா இவ செய்ய போற தப்ப நினைச்சு. ப்ளோஃபீல்டு வரங்குள்ளாட்டியுமே என்ன நினைச்சாலும் தெரியல, அவளோட மனசு மாறிடுது. இங்க இருந்து போயிடலான்னு கதவை திறங்கன்னு கத்துறா. பாண்டோ அவ கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்க இதுக்கு மேல என்னால முடியல என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பேனிக் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுறா. உடனே அவங்களும் கதவை திறந்து அவளை வெளியே அனுப்பி வைக்க இப்ப அப்படியே பாண்டு மட்டும் தனியா அவர் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் பொறுமையா தான் பேசிட்டு இருக்காரு. கியூபால அவரோட பர்த்டே பார்ட்டில நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் இறந்தது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. அவங்கள கொன்னது யாருன்னு நீ நினைக்கிற? அப்படிப்பட்ட எதிரி உனக்கு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கும்போது அவன் ஒழுங்கா பதில் சொல்லாம மேட்லினை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு வெஸ்பரோட கல்லறை வெடிச்சதுக்கு நான் தான் காரணம், நான் தான் அவன் மேல உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி உன்னையும் அவளையும் பிரிச்ச, இப்படி பச்சை புள்ளத்தனமா ஏமாத்து போறிய பாண்டுன்னு பேசி பேசி நம்ம பாண்டையே கடுப்பு ஏத்துறான். பாண்டும் கோவத்தை அடக்கிட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றான்னு கெஞ்சுறாரு. அப்படியே இந்த பக்கம் ப்ளோஃபீல்டோட பயோனிக் கையை நம்ம கியூ ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அரகுர மண்டையனோட பயோனிக் கையும் இவரோடதும் கனெக்ட் ஆயிருக்கும். அது வழியா பார்க்கும்போது இப்போ என்ன தெரியுதுன்னா அந்த சஃபினோட ஆள் லோகனாஷ் இருக்கான்ல, அவன் இப்ப அந்த அரகுர மண்டையனை மீட் பண்ணி சஃபினோட டீம்ல சேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறான். அந்த ஒரு விஷயத்தை பார்த்த கியூ அந்த லோகனாஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறான். அதை அப்படியே நோமி கிட்ட சொல்ல நோமியா அவனை பிடிக்க கிளம்புறாங்க. அப்படியே இங்கே ப்ளோஃபீல்ட் என்ன பேசிட்டு இருக்கானா, மேட்லின்குள்ள பல ரகசியங்கள் இருக்கு, உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் தெரியும் போது உன் மூஞ்சி எப்படி ஆகும்னு நான் பார்க்கணுமே அப்படின்னு இன்னும்
இன்னும் அவரை வெறுப்பேத்த பாண்டுக்கு வெறி மண்டை கேறிடுது. சாவுடான்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்க டேனரும் கத்துறாரு, பாண்டு எதுவும் பண்ணாதீங்கன்னு. அப்புறம் பாண்டு அவனை விட்டுட்டு அப்படி ஓரமா போய் நிக்க டேனரும் உள்ள வந்துடுறாரு. அப்படியே ரெண்டு பேரும் பின்னாடி திரும்பி பார்த்தா ப்ளோஃபீல்டு செத்து கிடக்குறான். ஏன்னா பாண்டு மேட்லினை தொற்றுப்பார்ல, அதனால அந்த பயோ வெப்பன் இவர் கையில ஏறி இருக்கும். இவர் மூலியமா இப்ப ப்ளோஃபீல்டை இவர் டச் பண்ணும்போது அவர்கிட்ட போய் அவரை கொன்றுச்சு. கியூவும் பாண்டோட கையை அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட உடம்புல அந்த ஹெராகுலஸ் தான் ஏறி இருக்கு, அதனாலதான் அவன் செத்துட்டான். நல்ல வேலை நீங்க அவனுக்கு ரிலேட்டிவ் இல்ல, இல்லனா நீங்களும் செத்துருப்பீங்க அப்படின்னு அவனும் சொல்றான். இப்ப இதை என் உடம்புல இருந்து ரிமூவ் பண்ண முடியுமான்னு அவரும் கேட்க, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு தடவை ஹெராகுலஸ் யாரோட உடம்புலயாச்சும் ஏறிடுச்சுன்னா வாழ்க்கை முழுக்க அதை ரிமூவ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறான். பாண்டுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் மேட்லின் மூலியமா தான் ஹெராகுலஸ் இவரோட உடம்புல ஏறிச்சுன்னு. அதனால இவரு மணி பண்ணியை ட்ராக் பண்ண சொல்லியிருப்பாரு. ஆனா அவ காரை இங்கே விட்டுட்டு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டா. அவளோட வீட்டுல சர்ச் பண்ணி பார்த்தோம், ஆனா அங்கேயும் அவ இல்ல. ஸ்பெக்டர்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்ணவங்க கும்பல்ல தான் இவளும் இருப்பாளோ. இவளை பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரியுமான்னு மணிப்பெண்ணியும் நம்ம பாண்டு கிட்ட கேட்கும்போது எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சைலண்டா அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அப்படியே அவரோட வண்டியை எடுத்துக்கிட்டு இங்க ஒரு வீட்டுக்கு வந்து இறங்குறாரு. அது நம்ம மேட்லினோட வீடு தான். படத்தோட ஆரம்பத்துல ஒரு வீட்டை காமிச்சாங்கல்ல, அந்த வீடு தான் இது. இந்த பிளாஷ்பேக் கதைய போன படத்துல மேட்லின் பாண்டு கிட்ட மேலோட்டமா சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த இடத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதை வச்சுதான் இப்ப பாண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவரும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ட்ரெயின்ல உன்னை ஏத்தி விடுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் உலகமே நீதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் உன்னை மட்டும்தான் நம்பினேன். ஆனா அவன் என் மனசுல ஏற்படுத்தின அந்த சந்தேகத்தை வச்சுக்கிட்டு என்னால உன் கூட சந்தேகப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அந்த முடிவு எடுத்தேன். ஆனா அப்பவும் சரி இப்பவும் சரி எப்பவும் நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன் அப்படின்னு பாண்டு அப்படியே மனசு உருகுற மாதிரி பேசுறாரு. அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக மேல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா மேல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அது நம்ம மேட்லினோட பொண்ணு தான். அவளோட பேரு மெத்தில். அப்படியே மேட்லினா அந்த பொண்ணை தூங்க வச்சுட்டு பாண்டு கிட்ட வந்து அவ உங்க பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்றா. அவரும் கேக்குறாரு, அவளுக்கு வந்து என்னோட நீலக்கண்கள் தானே இருக்கு அப்படின்னு. அதான் உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்றான்ல, வாங்க உங்களுக்கு ஒண்ணு காட்டணும் அப்படின்னு கீழே கூட்டு போறாங்க. என்னதான் அவ பச்சையா போய் சொல்றான்னு தெரிஞ்சாலும் பாண்டு பெருசா எதுவும் கேட்டுக்கல. அப்ப அவளும் ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறா. சஃபினோட ஃபேமிலி ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க. அதோட பேரு பாய்சன் கார்டன். அந்த ஃபேக்டரி தனக்கு வேணும்னு ப்ளோஃபீல்டு நினைச்சான். அதுக்காக உங்க ஃபேமிலியே கொல்ல சொல்லி எங்க அப்பாவுக்கு ஆர்டர் கொடுத்தான். எங்க அப்பாவும் ஸ்பெக்டர்ஸ்ட இருந்து அபிஷியலா அந்த ஃபேமிலிக்கு ஒரு பார்ட்டி நடத்துற மாதிரி நடத்தி அவங்களோட சாப்பாட்டுல டயாக்சினை கலந்துட்டாரு. அதை சாப்பிட்டு மொத்த ஃபேமிலியும் செத்து போகுது. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து அந்த ஃபேக்டரிய ஸ்பெக்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த டயாக்சினை சாப்பிட்ட ஒரு சின்ன பையன் மட்டும் உயிர் பிழைக்கிறான். அவன் தான் சஃபின். தன்னோட ஃபேமிலி அழிச்சவங்களை கொல்லணும்னு ஒரு வெறியோட வளர்றான். அதனாலதான் அவரோட ஃபேமிலி சாகிறதுக்கு முக்கியமான காரணமான மிஸ்டர் ஒயிட்டை முதல்ல கொல்றதுக்கு இந்த வீட்டுக்கு படத்தோட ஆரம்பத்துல வந்திருப்பான். அப்புறம் அப்படி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஸ்பெக்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு திரும்பவும் அந்த பாய்சன் கார்டனை அவனுக்கு சொந்தமாக்கிக்கிட்டான் அப்படின்னு இவளும் சொல்லும்போது பாண்டும் கியூக்கு கால் பண்ணி சஃபின்ங்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும். அவனோட சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோவும் அவனுக்கு சொந்தமான ஒரு ஃபேக்டரி அது ஒரு ஐலாண்ட்ல இருக்கு, அதோட போட்டோவும் உனக்கு அமைச்சிருக்கேன். உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாரு. அண்ட் அங்க போறதுக்கு எனக்கு ஒரு பிளேல ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அது நைட் நேரங்கிறனால எல்லாரும் நல்லா தூங்கி காலையில எந்திரிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு நம்ம பாண்டுட்ட வந்து பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கறா. பாண்டு அவளுக்கு ஆப்பிள்லாம் வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு கால் வருது. நம்ம தான் MI6ல இருந்து கால் பண்ணிருக்காரு. பாண்டு அந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சாச்சான்னு கேட்க கண்டுபிடிச்சாச்சு. சேட்டலைட் இமேஜிங் வச்சு பார்க்கும்போது சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா அந்த ஹெராகுலிஸையும் அங்கேதான் அவங்க வச்சிருக்கணும் அப்படின்னு கியூவும் சொல்லி முடிக்க பாண்டு அப்படியே லோகநாஷை கண்டுபிடிச்சாச்சான்னு கேட்க கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அவனோட லொகேஷனை நம்ம பாண்டுக்கு அமுச்சு வைக்கிறாங்க. அதை பார்த்தா இவர் இருக்கிற இடத்த காட்டுது. நான் அவனை தானே ஃபாலோ பண்ண சொன்னேன், என்னையே ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு பாண்டு சொல்லிக்கிட்டு இப்பதான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றாரு. லோகநாஷ் இவர் இருக்கிற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான்னு. சஃபின் தான் இவங்க எல்லாரையும் கொல்ல அமுச்சு வச்சிருக்கான். தெரிஞ்ச உடனே பாண்டும் எல்லாத்தையும் அரக்க பறக்க கிளப்பி வண்டியில ஏத்தி அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாரு. அப்படியே போன்ல கியூ கிட்ட நான் ரெடி பண்ண சொன்ன பிளேனை நாட்டோ பேஸ்க்கு எடுத்துட்டு வந்துரு, நான் அதுக்கு பக்கத்துல தான் இருக்கேன், அங்கிருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டே இருக்கும்போது இப்ப பாண்டும் நிறைய கார் இவரை கடந்து போறத பாக்குறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்துல அந்த காரும் ரிட்டர்ன் வருது. பாண்டுக்கும் புரிஞ்சிருது லோகநாஷ் தான் அதுன்னு. அப்படியே பின்னாடி சேஸ் பண்ணிக்கிட்டே வந்தவங்க பாண்டுக்கு நெருக்கமா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. பாண்டும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறாரு. கார்ல மட்டும் இல்ல ஹெலிகாப்டர் பைக்குன்னு ஏகப்பட்ட கும்பல் நம்ம பாண்ட் அட்டாக் பண்ண வருது.
பாண்டு வண்டியை காட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் நிப்பாட்டி மேட்லின் கிட்ட கன்னை கொடுத்துட்டு இவர் குழந்தைய வாங்கிக்கிட்டு அப்படி சைலண்டா அந்த இடத்த விட்டு நடந்து போறாங்க. அப்புறம் பாண்டு அங்கே டென்ட் மாதிரி ஒரு இடத்த பாக்குறாரு. அங்கே மேட்லினையும் குழந்தையும் உட்கார வச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன், என்னை தவிர யார் வந்தாலும் சுற்றுன்னு சொல்லிட்டு செத்து போன அடியாட்களோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவங்கள சமாளிக்க போறாரு. அப்படி துப்பாக்கி எடுத்து வானத்தை பார்த்து ஷூட் பண்ணி ஒரு சத்தத்தை ஏற்படுத்துறாரு. அந்த சத்தத்தை பார்த்துட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு வர ஒவ்வொருத்தனையா ட்ராப் வச்சு போட்டு தள்ளுறாரு. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. எனக்கு ஒரு நன்மை இருந்தா, அவன் பேரு ஃபீலிக்ஸ் லைட்டர். ஆனா பாண்டு மேட்லின் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே சஃபின் அந்த இடத்துக்கு வந்து அவளையும் குழந்தையும் கடத்தி ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போயிடுறான். பாண்டு அதை பார்த்துட்டு அப்படி ரோட்ல மெதுவா நடந்து போயிட்டு இருக்கும்போது லோகநாஷை ட்ராக் பண்ணிட்டு நோமி வந்துகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க அப்படி பாண்டை பார்த்துட்டு காரை நிறுத்த அந்த கார்ல ஏறி பாண்ட் அவர் ரெடி பண்ண சொன்ன ஃபிளைட்டுக்கு வராரு. அங்க எம்மும் பாண்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு. அங்க நம்ம பாண்டு தனியா போறது இல்ல, அவர் கூடவே நோமியும் வரா. அண்ட் பாண்டுக்கு அவரோட பழைய ஏஜென்ட் நேமான 007 அப்படிங்கிற நேம கொடுக்க சொல்றாங்க. உங்க ஆசைப்படியே செய்யுங்கன்னு எம்மும் ஒத்துக்க. அப்புறம் கியூவும் பாண்டுக்கு ஒரு வாட்சை கொடுக்குறாரு. அந்த வாட்ச் அப்படிங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட் பல்ஸை வெளிப்படுத்தும். ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு பக்கத்துல பாண்ட் அந்த வாட்சை கொண்டு போனார்னா அந்த டிவைஸ் வெடிச்சிடும். அப்படியே இந்த பக்கம் சஃபீனை காட்டுறாங்க. மேட்லின் அங்கேதான் அவன் கடத்தி வச்சிருக்கான். அங்கே மேட்லினுக்கு அவனோட அந்த பாய்சன் கார்டனை அப்படி சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கான். அதாவது இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அவளை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது சொல்லியிருப்பான்ல, நம்ம யாரை காப்பாத்துறோமோ அவங்க நமக்கு சொந்தமாயிருவாங்கன்னு. அதே மாதிரி தான் இப்போ அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், மேட்லின் இவனுக்கு சொந்தம் அப்படின்னு. அப்படியே கையில ஒரு கீச்சேன் மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறான். அது என்னன்னா, மேட்லினோட தலைமுடியில இருந்து டிஎன்ஏ எடுத்து அதுல ஒரு ஹெராகுலஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா இவளை கொண்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்படியே அம்மாவையும் பொண்ணையும் பிரிச்சு பொண்ணை இவன் தூக்கி வச்சுக்கிறான். அண்ட் இந்த பக்கம் பாண்டும் நோமியும் கியூ கொடுத்த ஒரு ஜெட்டை எடுத்துக்கிட்டு அப்படி தண்ணி வழியா அந்த பாய்சன் கார்டனோட அடிப்பகுதிக்கு போய் அது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா மேல போறாங்க. அப்படியே அந்த இடத்துல உள்ள ஒரு லேபரேட்டரிக்குள்ள போறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் துரத்தி விட்டுட்டு பார்த்தாதான் தெரியுது, அந்த ஹெராகுலஸை இவங்க மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய அளவுல உருவாக்கி இந்த உலகத்துல உள்ள பல இடங்களை அட்டாக் பண்ண போறாங்க. முதல்ல ஸ்பெக்டர்ஸை பழி வாங்குறன்னு தான் இந்த ஆயுதத்தை திருடி இருப்பான். ஆனா இப்ப இவனோட மனநிலை எப்படி மாறிடுச்சுன்னா, இந்த ஆயுதத்தை வச்சு பாதி மக்களை அழிச்சு மீதி பேரை பயமுறுத்தி மிரட்டி இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தலாமே அப்படின்னு. ஏன்னா ஒருத்தன் ஒரு தடவை அவன் பவர்ஃபுல்லா இருக்கிறத உணர்ந்துட்டான் அப்படின்னா அதை இழக்கிறதுக்கு எப்பவுமே முடிவெடுக்க மாட்டான். அதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. பாண்டு இந்த வெப்பன் இருந்தா தானே பண்ணுவான். இந்த இடத்தையே அழிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாம்பை செட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வாய்ஸ் கேக்குது. சஃபின் தான் பேசுறான். பாண்டு, என்னோட ஆயுதம் உன்கிட்ட இருக்கு, அதே மாதிரி உனக்கு சொந்தமான விஷயம் என் கிட்ட இருக்கு, மேல வந்தீங்கன்னா சுமூகமா பேசி தீர்த்துக்கலான்னு பாண்டு அவன் கூப்பிடுறான். நான் பாண்டோட பொண்ணை இப்ப அவன் தானே வச்சிருக்கான். பாண்டுக்கும் புரியுது, நோமி கிட்ட அந்த பாம்பை வெடிக்க வைக்கிற ட்ரிகரை கொடுத்துட்டு ஒருவேளை நான் வரலன்னா இந்த இடத்த வெடிக்க வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களும் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பாம்பு இல்லையே அப்படின்னு கேட்க, ஆனா அது அவங்களுக்கு தெரியாதுல, நம்ம கிட்ட இருக்குன்னு தான் அவனுங்க நினைப்பானுங்க. அதை ஒரு பகடக்காயா வச்சுதான் இப்ப அவனுங்களை நம்ம மிரட்ட போறோம். நீயும் இந்த இடத்த வெடிக்க வைக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டு நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டும் சஃபினை பக்கம் கிளம்புறாரு. இந்த பக்கம் மேட்லினை ஒரு ரூம்ல உட்கார வச்சு ஒரு பூவை போட்டு அவளுக்கு ஒரு டீ கொடுத்து அவளை குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்கானுங்க. அதாவது இந்த டீ அவ குடிச்சா அப்படின்னா அவளோட மூளை சிந்திக்கிற திறனை இழந்துரும். அப்புறம் அவ கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் அவ கேட்பா. அவளும் அதை குடிக்க மாட்டேங்கிறா. அந்த அரகுர மண்டையா இருக்கான்ல லோகன், அவருக்கு கொடுத்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிருப்பான். அதனால இங்க சஃபின் கூட தான் அவன் வேலை பார்க்கறான். அவனா அதை குடிக்க சொல்லி இவளை கட்டாயப்படுத்த அந்த டீ எடுத்து இவன் கண்ணில் ஊத்திட்டு அவளும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடறா. அண்ட் அதே நேரத்தில் பாண்டும் சஃபின் கிட்ட போறாரு. அவனும் என்னோட ஆயுதங்களை நீ கொடுத்துரு, உன்னோட பொண்ணை நான் கொடுத்துருன்னு சொல்றான். பாண்டும் அப்ப மேட்லின் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, அவனும் அதுக்கு அவ இங்கே தான் இருப்பான்னு சொல்லும்போது பாண்ட் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவனும் டென்ஷன் ஆகி குழந்தை அடிக்கலான்னு போகும்போது பாண்டும் மன்னிப்பு கேட்கிற மாதிரி குனிஞ்சு அவர் ஒளிச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அவனோட அடியாட்களை போட்டு தள்ளிடுறாரு. ஆனா அதுங்களாட்டியுமே அவ கீழே ஒரு டோரை ஓப்பன் பண்ணி தப்பிச்சு போயிடுறான். அண்ட் அதே நேரத்தில் மேட்லினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் அப்படியே சஃபினோ அந்த குழந்தைய தூக்கிட்டு அவனோட முதல் ஆர்டரை பிடிக்க போறான். அதாவது இவன் ஒத்தாளா இந்த ஹெராகுலஸை வச்சு மக்களை கொல்ல போறது இல்ல, நிறைய பேர்கிட்ட வித்து அவங்க மூலியமாவும் கொல்ல போறான். அதுதான் போயிட்டு இருக்கான். அப்ப அந்த குழந்தையும் இவனோட கையை கடிச்சு விட்டுருது. இவனுக்கு தேவை மேட்லின் தான். மேட்லின் தான் இவன் கூட இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஸோ பாண்டும் ஆயுதத்தை கொடுக்காதனால இவளை இனிமே வச்சிருக்கதை வேஸ்ட்னு சொல்லிட்டு அவளை இறக்கி விட்டுறான். அவளும் நம்ம பாண்டையும் மேட்லினையும் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட வந்துடுறா. அம்மா, என் டூடோவை நீங்க பாத்தீங்களா?
அண்ட் இந்த பக்கம் நோமி இருக்கிற அந்த லேபுக்கும் சஃபின் ஆளுங்களை அமுச்சு வச்சிடறா அந்த வெப்பனை மீட்கிறதுக்கு. அவளும் அப்படியே ஒத்தால எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கா. இப்போ அந்த டாக்டரும் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க செத்து துறடான்னு கீழே இருக்க பாய்சனஸான கெமிக்கல்ல தள்ளி விட்டுறாங்க. இதோட இவன் கதை முடிஞ்சுது. அப்படி பாண்டும் மேட்லினையும் அவரோட பொண்ணையும் கூட்டிட்டு மெதுவாக நடந்து போயிட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நோமியும் வராங்க. அப்படியே பாண்டு அவங்க 2 பேரையும் பத்திரமா நோமி கூட வெளியே அமுச்சு வச்சிடுறாரு. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. இப்போ பாண்டு தனியாலா அந்த மொத்த ஹெராகுலஸை அழிக்க உள்ள போறாரு. அந்த லேப் ஒன்று இருந்துச்சுல அந்த இடத்துல ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த ஹெராகுலஸை உருவாக்குவாங்க. ஆனால் அது மொத்தமாக ஹார்வெஸ்ட் பண்ணப்பட்டு அந்த பாய்சன் கார்டன் முழுக்கவுமே இருக்கு. அப்போ இந்த கார்டனை ஃபுல்லாக அழிச்சாதான் ஹெராகுலஸை அழிக்க முடியும். அதுக்கு நம்ம பாண்டு கொடுக்குற ஐடியா என்ன அப்படின்னா, அங்கேருந்து மிசைல்ஸை இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சு இந்த மொத்த இடத்தையும் வெடிக்க வச்சிருங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அதுக்கு இந்த கார்டனோட பிளாஸ்ட் டோர்ஸ் ஓப்பனில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மிசைல் பவுன்ஸ் ஆயிரும். நான் அது மட்டுமே இங்கே பிரச்சனை இல்லை. அந்த ஹெராகுலஸை வாங்க வரானுங்களே அவனுங்க இன்னும் 15 நிமிஷத்தில் இங்கே வந்துருவாங்க. அந்த ஹெராகுலஸ் கை மாறுறதுக்கு முன்னாடியே அதை அழிக்கணும். அது மட்டும் இல்லாம பாண்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக கியூ ஒரு பிளேன்ல அங்கே தானே சுத்திட்டு இருக்காரு. சோ அந்த பிளேன் ஏன் அங்கே சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் எம் கிட்ட கேள்வி எழுப்புது. இது வரைக்கும் எதுக்குமே அவர் பதில் சொல்லல. இப்படியே நீடிச்சுச்சுன்னா இது உலக போர்ல வந்து முடிஞ்சிடும். அதனால பாண்டு முடிஞ்ச அளவு வேகமா அந்த கண்ட்ரோல் ரூமை கண்டுபிடிச்சு பிளாஸ்ட் டோர்ஸ் ஓபன் பண்ணணும். அதை தான் கியூவும் இப்ப அவர்கிட்ட சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறாரு. பாண்டும் பல அடியாட்களை சமாளிச்சுட்டு கடைசி அதை திறக்கிறதுக்கு கண்ட்ரோல் ரூம்குள்ள போறாரு. கியூவும் அதை ப்ரிசைஸா திறக்கணும். ஒரு பட்டனை தப்பா அழுத்துனீங்கனாலும் ஏதாச்சும் மாறிடணும். ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க பாண்டு ரேண்டமா 4-5 பட்டனை தட்டி விட்டு ஒரு லிவரை இழுத்து அதை ஓபன் பண்ணிடுறாரு. அதை ஓபன் பண்ணதுனால அவரும் மிசைல்ஸ் அனுப்ப சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்காரு. ஆனா நீங்க வெளிய வரணும். உடனே எம் மிசைலை லான்ச் பண்ண சொல்லு. புரியுது. எம் லான்ச் பண்ண சொல்லிட்டாரு. நீங்க லான்ச் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறேன். மிசைல்ஸ் லான்ச் பண்ணியாச்சு. இன்னும் 9 மினிட்ஸ்ல வந்துரும். திடீர்னு அந்த டோர்ஸ் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருது. பாண்டு வேகமா ஓடி போய் அதை நிறுத்தலான்னு போறதுக்குள்ளாட்டியுமே சஃபின் பின்னால வந்து அவரை சுட்டு கீழே தள்ளி விட்டுருக்கான். என் திட்டம் எல்லாத்தையும் நீ நாசம் பண்ணிட்ட பாண்ட் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு கிட்ட வர அவரும் இவனை போட்டு புரட்டி எடுத்து அவன் கையை உடைச்சிடுறாரு. ஆனா அப்பா இவர் முகத்துல அவன் ஏதோ ஒன்ன வச்சு கீறி விட்டுட்டான். அது வேற எதுவும் இல்ல, மேர்லின் கிட்ட காட்டியிருப்பால ஒரு கீ செயின், அவளோட டிஎன்ஏல உருவாக்குன ஹெராகுலஸ் அதுதான் அது. அவனும் சொல்றான், என் கையிலே அந்த விஷம் பட்டுருச்சு, உன் முகத்திலே அந்த விஷம் பட்டுருச்சு. இனிமே ஒன்னாலேயோ என்னாலேயோ மேர்லின் இல்ல உன்னோட குழந்தையவோ தொடவும் முடியாது, முகம் கொடுக்கவோ கொஞ்சவும் முடியாதுன்னு வில்லத்தனமா சொல்றான். ஏன்னா இப்படி செஞ்சா அவங்க செத்துருவாங்க. இப்ப பாண்டால வாழ்க்கை முழுக்க நிரந்தரமா இனிமே அவங்க கிட்ட கூட போக முடியாது. பாண்டுக்கும் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுறாரு. கோவத்துல அவன் பக்கத்துல வந்தவரு அவனை போட்டு தள்ளிட்டு என்னடா வாழ்க்கை இதுன்னு ரத்தம் சொட்ட சொட்ட அந்த கண்ட்ரோல் ரூம்குள்ள நடந்து போறாரு. மறுபடியும் அந்த லிவரையும் திருப்பி டோரை ஓபன் பண்ணிடுறாரு. அப்படியே கியூ கிட்ட கேட்கிறாரு, இந்த ஹெராகுலஸை என் உடம்புல இருந்து எடுக்க முடியுமா அப்படின்னு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன் பாண்ட், அதை எடுக்கவே முடியாது. அது ஒரு தடவை உடம்புல ஏறிடுச்சுன்னா நிரந்தரமா அது உங்க உடம்புலே தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா அதுல யாரு டிஎன்ஏ இருக்கோ அவங்கள நீங்க நெருங்காத வரைக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லை. ஒருவேளை தொட்டு அவங்க இறந்து போயிட்டா கூட உங்களுக்கு எதுவும் ஆகாது. உடனடியா அந்த இடத்த விட்டு தப்பிச்சுவாங்க பாண்டுன்னு கியூவும் சொல்றான். ஆனா என்னதான் பாண்டுக்கு அந்த இடத்த விட்டு தப்பிக்கிற அளவுக்கு டைம் இருந்தாலும் தப்பிச்சு வர்றதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஏன்னா அந்த இடத்த விட்டு அவர் தப்பிச்சாலும் தன்னோட வாழ்க்கையே அவதான் அப்படின்னு நினைக்கிற ஒருத்திய பார்க்க முடியாது, அவரோட குழந்தையும் பார்க்க முடியாது. அந்த வழி அப்படிங்கிறது சாவை விட கொடூரமானது. அதுக்கு நான் செத்தே போயிருவேன் தான் சாவறதுக்கு முடிவு பண்ணி அந்த ஐலாண்டோட மேலே ஏறி போய் நிக்கிறாரு. அப்படியே கடைசியா மேட்லின் கிட்ட காலை கனெக்ட் பண்ண சொல்லி அவகிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்க்காத ஒரு அழகான விஷயத்தை நீ கொடுத்திருக்க. ஆமா, அவ்வளவு அழகா இருக்கா. நிறைய நாள் நம்ம ஒண்ணா இருப்போம் அப்படித்தானே நீங்க என்கிட்ட சொன்னீங்க. இனி நிறைய நாள் நீங்க ஒண்ணா இருப்பீங்க. அவளுக்கு உங்க கண்ணுதான். எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்.
அவரோட உயிரை விடுறாரு. பாண்ட் இறந்து போனதை யாராலையுமே தாங்க முடியல. அண்ட் அப்படியே கொஞ்ச நாளும் ஆகுது, அவரோட ஆபீஸ்ல அவரோட இறப்புக்கு மரியாதை செலுத்துறாங்க. அப்படியே இந்த பக்கம் மேட்லினும் மெத்தில் கூட கார்ல போயிட்டு இருக்கா. அப்ப அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா, அவனுக்கு ஒரு சிறந்தவரை பத்தின கதையை சொல்றேன் அப்படின்னு. அவரோட பேரு பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு. அவளும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணும் சிரிக்க இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் மட்டும் இல்லாம டேனியல் கிரேகோட அந்த ஜேம்ஸ் பாண்ட் சீரீஸும் முடியுது. அண்ட் இது வரைக்கும் இந்த படமும் இந்த என்டையர் சீரீஸும் எப்படி இருந்துச்சு, என்னோட எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து நம்மளோட ஓஜி பிஎஸ் போஸ்டனோட ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்கலாமா இல்ல மிஷன் இம்பாசிபிள் பார்க்கலாமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது போல ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் பாய்.